ஹலோ காய்ஸ், இட்ஸ் விஷஸ் குட் கில் அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரீஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 எபிசோட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த 3rd எபிசோட் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியா வந்து ஜியானை காப்பாத்துறதுக்காக அவனுமே அந்த ஆப்ல வந்துட்டு அவன் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நேற்று சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓடி வந்த படிச்சு எதுக்காக இப்படி பண்ண அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்குறான். அவன் சொல்றான், எனக்கு வேற வழி தெரியல அவனை காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம இதுல இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும், அது வந்து ஒருத்தங்களால தான் முடியும்னு நினைக்கிறேன், நம்ம அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்காக அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது வேற யாரும் இல்லை, என்னோட அக்கா தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கும் போது நம்ம ஜியாக்கு ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலி இவனுடைய அக்கா ஒரு ஷேமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைச்சு எங்க அக்கா வந்து அப்ராட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இவ்வளோ நாளா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏன்னா இவனுக்கு அதை சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்திருக்கு, சங்கடமா இருந்திருக்கு, எங்க அக்கா ஒரு மந்திரவாதி அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இப்போ தான் அதை ஜியா கிட்ட சொல்றான். ஸோ அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ கார்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. காரு அந்த லைவ் லொக்கேஷன், அவங்க அக்கா இருக்கிற லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனில் தான் வந்து இப்போ ட்ராக் பண்ணி கேப் போய்கிட்டு இருக்கு. அந்த டிரைவர் சொல்றாரு, எப்பா இது சரியான பாதை தானா, பார்த்தா பாதை மாதிரியே தெரியலப்பா, ஏதோ காடு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ப்ளீஸ்ண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து இவனும் வந்து கெஞ்சிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியா போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா பாதியில ஒரு பெரிய மரம் வந்து வெட்டி விழுந்து கிடக்குது. அது வெட்டி விழுந்திருக்கா இல்லை சரிஞ்சு விழுந்திருக்கான்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு டிரைவர் வந்து, இங்க பாருப்பா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணலாம்னு இதை தாண்டி என்னால போக முடியாது, ஸோ இங்கே நீங்க இறங்கிட்டு இதுக்கப்புறமா நடந்து போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க விட்டுட்டு அவர் போயிடுறாரு. ஜியாக்கு இந்த இடத்த பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறா. இங்க தாண்டி சொல்லியிருக்காங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டே இருக்கிறான். பார்த்தா ஒரே உடங்காடு மாதிரி மரங்கள், செடிகள், ஒரு மாதிரி அது பாக்குறதுக்கே அமானுஷியமா இருக்கு. அவளுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜியாக்கு ஒரு பயம். டேய், மறுபடியும் கேட்குற, இந்த இடம் கரெக்டான இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் திடீர்னு ஒரு ஆந்தை வந்து அவன் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு போக அப்படியே பதறி அடிச்சு 2 பேரும் இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடிடுறாங்க. இதனால அவனுக்கு கொஞ்சம் திசை வந்து கொஞ்சம் தப்பாயிருது. தப்பா மீன்ஸ் அவனுக்கு வந்துட்டு அது குழம்பி போயிருது. அவன் ஒரு கரெக்டா ஒரு இது வச்சு வந்துட்டு இருந்தால இப்போ வந்து அவனுக்கு எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னே தெரியல. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு பக்கமா லைட்டா ஒரு வெளிச்சம் தெரியுது. சரி, அந்த பக்கமா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கதவை போட்டு ஒரு காம்பவுண்ட் செரி மாதிரி இருக்கு. இந்த இடம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்கிறா. ஆமா, இந்த இடம் தான். ஆனா இந்த இடத்துக்குள்ள வந்து என்ன உள்ள விட்டதே கிடையாது எங்க அக்கா. இது மட்டும் இல்லாம என் அக்கா கூட இன்னொருத்தர் வேற இருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் என்ன என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு தெரியுமா, மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. ஏதோ என் அக்காவை கல்யாணம் பண்ணவ மாதிரி. அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் டக்குன்னு கதவை திறந்து அவர் வராரு, அவங்க அக்காவோட புருஷன். என்ன மச்சான், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேட்க, அப்படி கூப்பிடாதீங்கன்னு உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கோச்சுக்கிறான். சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள கூட்டு போறாரு. உள்ள போயிட்டு இருக்கும்போது, உங்க அக்கா உனக்காக தான் காத்துட்டு இருக்கா, வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப ஜியாக்கு ஒரு கால் வருது ஜியான் கிட்ட இருந்து. ஜியான் வந்து என்ன கேட்கறான் அப்படின்னா, நீ எங்க போயிருக்க, எந்த இடத்துல இருக்க, எனக்கு புரியவே இல்லை, நீ என் பக்கத்துல தானே இருக்கணும், என்னை இப்ப நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க, நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கா. டக்குன்னு பார்த்தா அந்த காங்கா ஷாமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒன்று தெரியுது. ஏன்னா அவகிட்ட பேசிட்டு இருக்கிறது நார்மல் ஜியானே கிடையாது. ஸோ அவங்க வேகமா வந்துட்டு அவகிட்ட ஆன்சர் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜியாவால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ கையை வந்து அந்த காதுல இருந்து எடுக்கவே முடியல. அந்த குரல் வந்து கேட்டுட்டே இருக்கு. நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். உனக்கு ஒரு தெரியுமா, என் பக்கத்துலதான் ஜெனி இருக்கா, அவளுடைய மண்டவோட நான் உடைச்சு உனக்கு அனுப்பவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருது. ஆனா அவளுக்கு அந்த கையை எடுக்கவே முடியல. வேற வழியே இல்லாம போய் கயிறு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கா கத்த அவளுடைய ஹஸ்பண்ட் வேகமா போய் கயிறு எடுத்துட்டு வராங்க. படிப்புக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நடுவுல வரும்போது, நீ உள்ள வராத, உங்க அக்காவை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஹஸ்பண்ட், அதாவது கங்காவோட ஹஸ்பண்ட் வந்து படிப்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கயிறை வந்து அவ கையில கொடுக்குறாங்க. அந்த கயிறை வச்சு அப்படியே ஜியாவோட கையை கட்டி அந்த போனை அப்படியே இழுக்க பாக்குறா அந்த காங்கா. அப்படி இழுக்கும் போது ஜியாவோட கழுத்து தானா திரும்பி இவ பக்கம் திரும்புது. அதை பார்த்து எல்லாருமே பயந்து போறாங்க. ஆனா எப்படியோ அவளை அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறா. படிப்ஸு கிட்ட அவங்க அக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி அவளுக்குள்ள வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு இது இருக்கு, நீ தயவு செஞ்சு பக்கத்துல போகாத, நீ என்ன நடந்தாலும் வெளியவே வரக்கூடாது, நான் எல்லாமே பாத்துக்கிறேன், நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு அவங்க வெளியே வராங்க.
கட் பண்ணா இப்ப ஜியாவ வந்து படுக்க வச்சிருக்காங்க. அவ வந்து கண்ண முழிக்கவே இல்ல. தலைமாட்ல சம்மணம் போட்டு காங்கா உட்கார்ந்திருக்கா. ஸோ அவ வந்து அப்படியே ஜியாவ சுத்தி ஒரு மந்திர தண்ணி மாரி தெளிச்சுட்டு, அந்த ஃபோன அந்த தண்ணி ஒரு பவுலுக்குள்ள வைக்கிறா. நார்மல் ஃபோனா இருந்தா இந்நேரத்துக்கு அது ஒர்க் ஆயிருக்காது. ஆனா இதுதான் ஒரு பேய் பிடித்த ஃபோன் ஆச்சே. ஐ மீன் அந்த ஆப். ஸோ அதனால வந்து தண்ணிக்குள்ள இருந்தாலும் அந்த கவுண்ட் டவுன் வந்து ஓடிட்டே தான் இருக்கு நிக்காம. ஸோ வந்து அவளோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றான்னா, "நீ உள்ள நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாரு. வெளிய என்ன நடந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து வெளியில வந்து நின்னுட்டு இருக்கான் பாதுகாப்பா. அங்க இருந்து படிப்ஸ் நடக்கிறது எல்லாமே பதட்டத்தோட பாத்துட்டே இருக்கான். ஜியா திடீர்னு கண்ண முழிக்கிறா. கண்ண முழிச்சதும் இந்த மாதிரி அவளுடைய கண்ண வந்துட்டு இந்த காங்கா கையால பொத்திட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆத்மாக்களுடைய கதவுகள் திறக்கப்படட்டும். ஜியா உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக கண்ண வந்து மூடிட்டு இவ ஃபுல்லாவே மந்திரம் சொல்லிட்டு இருக்க. திடீர்னு கட் பண்ணா வேற ஒரு இடத்துல ஜியா படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி. ஸோ இதுக்குள்ள ஜியா வந்து கண்ண முழிக்கிறா. பார்த்து பதறா. எந்த இடத்துல இருக்கோன்னு அவளுக்கு தெரியல. இப்போ அந்த ஹாலுசினேஷனுக்குள்ள காங்காவுமே உள்ள வரா. உள்ள வந்துட்டு பயப்படாத, நான் உன்னை வழி நடத்துறதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய அதாவது இந்த ஆப்புடைய சாபம் வந்து ஆரம்பிக்குது. நம்ம இங்கதான் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீ பயப்படாம முதல்ல ஒரு கதவை கண்டுபிடிக்கணும். அந்த கதவை நீ கண்டுபிடிச்சு திறந்தனா உள்ள ஒரு 3 ரூம் இருக்கும். நீ அதை தாண்டி நீ வெளியே வந்தனா நீ ஏன் கூட இந்த ஹாலுசினேஷன் விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த கதவை எங்க இருந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டு இருக்கும் போதே ஆனா அங்க இருந்து காங்கா வெளியே வந்துடுறா. வெளியே வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ரெடி, எல்லாமே ரெடியா இருக்குல்ல, எல்லாமே ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்றா. இப்போ ஜியாவை காட்டுறாங்க. ஜியா அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. அங்க ஒரே மூங்கில் மரமா இருக்குது. அங்க இருந்து அவளுக்கு ஏதோ ஒரு பில்டிங் வேற தெரியுது. அதை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவ ஷோல்டர் மேல யாரோ கை வைக்கிறாங்க. பதறி போய் திரும்பி பார்த்தா மறுபடியும் காங்கா தான். அவகிட்ட வந்துட்டு என்ன சொல்ல வந்திருக்கானா, உனக்கு ஒரு முக்கியமான நான் ஒரு ரூல் சொல்ல வந்திருக்கேன். இதை நீ கடைபிடிச்சே ஆகணும். நீ எப்பவுமே வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஃபார்வர்டா தான் போயிட்டே இருக்கணும். நீ வந்து பயந்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல ஓடி வராத அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ வந்து பயப்படாம இரு. உனக்கு கூட தான் நான் எப்பவுமே இருக்கேன். உன் கைக்கும் என் கைக்கும் வந்துட்டு பாரு, ஒரு கயிறை நான் கட்டியிருக்கேன். இந்த கயிறு தான் நம்ம 2 பேரும் கனெக்டடா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். ஸோ இது உன்னால முடியும். இது மட்டும் இல்லாம நான் உனக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேங்கிறத அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஜியா வந்து பார்த்துட்டு இருப்பாளா? யாரு? நம்ம 2 பேர் தானே இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கிறா. ஆமா, யாரு உன் ஃப்ரெண்டை வந்துட்டு கொன்னு இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்கள தான் நான் சொல்றேன். அவங்களும் இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. ஆனா உன்னால கண்டிப்பா முடியும் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காங்கா போயிடுறா. காங்காவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு புகை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு காங்காக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வெளியில அடுத்து உப்பு மாதிரி ஒரு விஷயத்த வந்து தூவிட்டு இருக்காரு. காங்கா முகத்துல ஒரு முகமூடி போடுறா. இப்ப ஜியாவை காட்டுறாங்க. ஜியா வந்து அந்த கதவை வந்து அவளால பார்க்க முடியுது. அந்த பக்கத்துல வந்து அந்த கதவை அப்படியே திறந்து உள்ள வந்தா அந்த இடம் ஒரு மாதிரி மின்னி மின்னி கடைசியில அது ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு. அவளுடைய ஸ்கூல் மாதிரியே காட்டுது. ஸோ அதுக்குள்ள அவ போறா. அப்படியே ஒரு பில்டிங் வந்து அப்படியே அவகிட்ட நெருங்கி நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்து அவ அப்படியே பயந்து போறா. அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கிறதுனால ஜியா கிட்ட அவளோட போன் இருக்கு. ஸோ போனோட டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு படிக்கட்டு தெரியுது. அந்த படிக்கட்டுல ஏறவா இல்ல நேரா போகவானே அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா அவ நேரா தான் சூஸ் பண்றா. ஸோ நேரா அப்படியே அவ வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு நர்ஸ் ரூம் இருக்கு. அவ ஸ்கூல்ல இருக்கோல அந்த ரூம் தான். ஸோ அந்த ரூம்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவளுக்கு ஒரு டிக் டிக் டிக்னு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பதட்டத்தோட அந்த ஸ்கிரீன் அப்படியே நகட்டுனா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஐடி கார்டு அப்படியே இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே திரும்ப போகும்போது டக்குன்னு அவளுக்கு ஞாபகம் வருது. காங்கா சொன்னது, எப்பவுமே பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அவ வந்துட்டு அதை ஞாபகம் வச்சு நல்ல வேலை ஞாபகம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இருக்கும். ஸோ அவ வந்து அப்படியே பதட்டத்தோட அப்படியே பேக்வேர்ட்ல, அதாவது திரும்பி பார்க்காம அப்படியே பொடி நடையா பேக்வேர்ட்லயே பின்னாடி வரா பதறிக்கிட்டே. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ இடிக்கிற மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி கண்ணை உருட்டி சைட்ல பார்த்தா கத்திய வச்சுட்டு பின்னாடி நம்ம பிண்டு நிக்கிறா. அப்படி ரத்தக்கரையோட. இவ அப்படி என்ன செய்ய தெரியாம அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து தெரிச்சு ஓடுறா. நேரா அந்த படிக்கட்டை தான் யூஸ் பண்றா. ஏன்னா பின்னாடி பக்கம் ஓடக்கூடாது. ஸோ அவ அந்த படிக்கட்டை யூஸ் பண்ணி ஓடினா
திடீர்னு இன்னொரு ஒரு வரண்டால இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கண்ணாடிய உடைச்சிட்டு வந்து விழுவாங்கல்ல. பின்ட்டு கூட தான் கழுத்த அவனே கீறுவாள்ல. அது அவ கண்ணு முன்னாடி அப்படியே திரும்ப நடக்குது. அத பார்த்து இவ பயந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பிந்து அப்படியே திரும்பி இவள குத்துறதுக்கு அப்படியே ஓடி வர மாதிரி இருக்கு. இவ ஓடுறா அப்படியே அடுத்தடுத்த படிக்கட்டுன்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா இன்னொரு இடத்துல இருந்து பிண்டு வரான். பிண்டு வந்து அழுதுகிட்டே, "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தனியா இருக்கவே பிடிக்கல ஜியா. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்படியே இன்னோசென்ட்டா நின்னு அழுதுட்டு இருக்க. அத பார்த்து அப்படியே இவளும் மேனிபுலேட் ஆயிட்டு இருக்கா. இவ வந்து அப்படியே அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புற அளவுக்கு வந்து ஆகிட்டு இருக்கும்போது, பிண்டு கை அப்படியே திரும்பி மறுபடியும் அவனே வெட்டி அந்த ரத்தம்லாம் அவ மேல படுது. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்படியே நடந்த ரியல் லைஃப்ல நடந்த எல்லாமே அவ மைண்ட்ல அப்படியே வந்துட்டு போகுது. பிண்டு செத்தது, பிண்டு சொன்னது, அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபைனலா அவ மைண்டுக்குள்ள வந்துட்டு, இல்ல இது வந்து உண்மை இல்ல, இது நம்ம ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரியலைஸ் பண்றா. அதனால அந்த பிண்டுவை, அதாவது இங்க இருக்கிற அந்த அமானுஷ்யமான அந்த பேய் பிண்டுவ வந்து எப்படியாவது தாண்டணும் அப்படிங்கிறதுக்காக, நீ என் ஃப்ரெண்டு இல்ல தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறா. திடீர்னு பார்த்தா அங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல பிண்டு வந்து அப்படி கழுத்தை வெட்டுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த தடவை வந்து நம்ம ஜியா ரொம்பவே தைரியமா இருக்கா. அவனை எதிர்த்து அப்படியே ஓடுறா. டக்குன்னு பார்த்தா அந்த பிண்டு மறைஞ்சு போய் இன்னொரு இடத்துக்கு ஜியா வந்துடுறா. ஃபைனலி அவ ஃபர்ஸ்ட் ஒரு கதவு சொன்னாங்கல்ல, அந்த ரூம்குள்ள போனா 3 இது இருக்கும்னு. அதுல ஃபர்ஸ்ட் இத அவ தாண்டி இப்ப அவ கண்ணுக்கு அடுத்த ஒரு கதவு தெரியுது. காங்கா இப்போ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இப்போ 2வது கதவுக்கான வேலைப்பாடு ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்து வந்து நம்மள ஜியாவ காட்டுறான். ஜியா இப்போ அடுத்த இடத்துல வந்து இருக்கா. இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு ராத்திரி நேரம் ரோட்ல நிக்கிற மாரி இருக்கு. தூரத்துல ஒரு கார் இருக்கு. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயி இருக்கு. ஜியாவோட அப்பா, அம்மா ஆல்ரெடி ஆக்சிடென்ட்ல தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். அந்த இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்கா. சோ அப்படியே அவ ஒரு மாதிரி நடுக்கத்தோட பக்கத்துல வரும்போது, அங்க வந்து அவளுடைய அப்பா, அம்மா அந்த கார்ல அந்த நேரத்துல சந்தோஷமா வந்துட்டு இருந்த அந்த காட்சியெல்லாம் அவ கண்ணுக்கு தெரியுது. கார் கிட்ட வரா. அப்படியே அவங்க அப்பா வந்து, "ஜியா என்ன காப்பாத்துமா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்" அப்படிங்கிற குரல்லாம் கேக்குது. திடீர்னு பார்த்தா பின் கதவுல இருந்து ஜியாவுடைய அம்மாவும், ஜியா வந்து சின்ன வயசுல இருந்தால, சோ அவங்க 2 பேரும் அப்படியே கீழே விழுறாங்க ரத்த கரையோட. அத பார்த்து இவ அப்படியே நடுக்கத்தோட நின்னுட்டு இருக்கா நகராம. இங்க காங்கா சொல்லிட்டு இருக்கா, "நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் ஜியா, ஜியான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா." ஆனா ஜியா அந்த இடத்துலயே நின்னுட்டு இருக்கா. ஜியா வந்து அந்த இடத்துல அதிக நேரம் இருக்க ஜியா கையிலயும் காங்கா கையிலயும் கெட்டியிருக்கிற அந்த கயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறுபட ஆரம்பிக்குது. இங்க காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து, என்ன நடக்குது இங்க, அவளை அங்கிருந்து போக சொல்லு, அந்த கதவு கிட்ட போக சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த கதவு ஆல்ரெடி வந்து ஜியா கண்ணுக்கு தெரியுது. அந்த நேரத்துல ஜியாவோட காலை வந்து ஜியாவோட அம்மா வந்து புடிச்சுக்கிட்டு, "ஜியா நீ போகாத" அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேனிபுலேட் பண்றாங்க. ஜியாவுக்கு வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவளுடைய அப்பா அம்மாவை மறுபடியும் அவ கண்ணு முன்னாடி பாக்குறா. எப்படி அந்த இடத்த விட்டு போக மனசு வரும்? அதனால அவ அந்த இடத்துலயே நின்னுட்டு இருக்கா நகராம. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த இடத்துல காங்கா வந்துட்டு, "நான் திரும்ப உள்ள போக போறேன். உள்ள போய் அவளை வந்து அது அடுத்த கதவுக்குள்ள கூட்டு போகணும்" அப்படின்னு சொல்லும் போது காங்காவோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, "இல்ல நீ அப்படி போகக்கூடாது. இது போனீங்கன்னா 2 பேருமே உள்ள மாட்டிப்பீங்க. உனக்கே நல்லா தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேக்குறேன் போகாத" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காங்கா வந்து கையில சில ஆயுதங்கள் எடுத்துட்டு, "இல்ல நான் போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லும் போது, இங்க படிப்ஸுக்கு போன்ல வந்துட்டு ஜெனி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணல. படிப்ஸுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஜியாவும் அங்கதான் மாட்டிக்க போறா. அவளோட அக்காவும் ஐ மீன் அவனோட அக்காவுமே அங்க போனா அப்படின்னா அந்த கதவு சீக்கிரமாவே மறைஞ்சு போயிரும். 2 பேருமே மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் போன்ல வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றான். வேற எதுவும் இல்ல, கிரிகோ ஆப் தான். இன்ஸ்டால் பண்ணி ஒருவேளை ஜியா அந்த இடத்த விட்டு அடுத்த கதவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எழுத போறானா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. இங்க ஜியாவோட காலை பிடிச்சிட்டு இவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, "நீ இவ்வளவு பெரிய அழகான பொண்ணா வளருவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு வந்து உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் போல இருக்கு. இங்கே இரு இங்கே இருன்னு" கேட்க, ஜியா வந்து ஃபைனலா ரியலைஸ் பண்ணி, "இல்ல என்னால இங்க இருக்க முடியாது அம்மா" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து வேகமா ஓடுறா. அந்த கதவை நோக்கி ஓடி அந்த கதவை பிடிச்சு தொடுறா. திடீர்னு பார்த்தா ஜியா வந்து முழிச்சிடுறா. முழிச்சு பார்த்தா பக்கத்துல படிப்ஸும் அந்த காங்காவோட ஹஸ்பண்டும் இருக்காங்க. 2 பேரும் ஜியாவை வந்து சமாதானப்படுத்துறாங்க. "ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் இப்படி பதறி போய் இருக்க? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆனா ஜியாவோட காதுல வந்துட்டு இப்போ காங்காவோட குரல் கேக்குது. என்ன குரல் அப்படின்னா, "இந்த இடத்துல வந்துட்டு நீ இருக்காத. நீ இன்னுமே வெளியே வரல. இனிமே தான் நீ வந்து 3வது இதுக்குள்ள போகணும். இந்த இடத்த விட்டு போ. அவங்க உன்னை முட்டாளாக்க பாக்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஜியா கொடுமை புரியல. இப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிறது நம்பவா இல்ல காதுல கேட்கறது நம்பவான்னு சொல்லிட்டு. ஆனா காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ இந்த ஹாலுசினேஷன் வேர்ல்டுக்குள்ள என்ன சொல்லிட்டு
பண்ணிட்டு இருக்கான்னா, உனக்கு வேற ஏதாவது குரல் கேக்குதா என்ன? நான் வேணா உனக்கு இது பண்றேன். நீ வந்து பின்னாடி திரும்பி பாரு. உன்ன பின்னாடி திரும்பி நீ பார்த்த அப்படின்னா, என்னாலயும் வந்துட்டு உன்கிட்ட பேசுறது யாருன்னு பார்க்க முடியும். எங்களால உன்ன காப்பாத்த முடியும். ஒருவேளை நீ அந்த உலகத்த விட்டு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு யாரோ வந்து பேசி உன்ன வந்து மயக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். காங்கா வந்து உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் போயிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜியா வந்து காதுல கேட்கிற காங்காவோட குரல் நம்புவாங்களா? இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற இவங்க 2 பேரும் போறாளான்னு நமக்கே தெரியல. திடீர்னு பார்த்தா நம்ம படிப்ஸ் ஜோவா கண்ண கசக்குறான். யாரு? நம்மளுடைய ஜியான் பண்ணால கண்ண கசக்குறான். அந்த மாதிரி கண்ண கசக்கிட்டு, "உங்க பின்னாடி பாரு யாரோ இருக்காங்க. இவங்கள தான் நீங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கீங்களா? என் கண்ணுக்கு இப்ப தெரியுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு படிப்ஸ் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ண, அத பார்த்து ஜியா வந்துட்டு, "என்ன சொல்ற? பின்னாடி யாரு இருக்கா? நீ உனக்கு எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கையில ஃபோன் எடுத்து காட்டுறா. "இங்க பாரு நானுமே வந்து மேக் பண்ணிட்டேன் இந்த ஆப்ல. நீ மாட்டிக்க போறியோன்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணிட்டேன். இப்ப எனக்கும் வந்து எல்லாமே தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இப்ப இன்னொரு பக்கம் காங்காவோட ஹஸ்பண்ட் வேற, "நீ பின்னாடி திரும்பி பார்த்தா மட்டும் தான் உன் ஃப்ரெண்ட காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா காங்கா காதுல வந்துட்டு பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காத, நான் உன்ன பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க உன்ன முட்டாளாக்க பார்க்குறாங்க. நீ ஃப்ரண்ட்ட நோக்கி மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜியா வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு எந்த கதவு வழியா போகுறதுன்னு வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பாவம் நம்ம ஜியா இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு அவளுக்கு எது உண்மைனே தெரியல. வேற வழி இல்லாம டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்துடுறா. ஒரு சிகப்பு கலர்ல ஒரு கண்ணு தெரியுது. "உன்னைய நான் கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இங்க இப்போ ரியல்ல காட்டுறாங்க. காங்கா இன்னுமே மந்திரம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இதுதானே ரியல் வேர்ல்டு. இங்க காங்காவோட வாயில வந்து ஒரு ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ திரும்பி பார்த்தனால. இப்ப வந்து காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க, "உனக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. நான் கதவை திரும்ப திறக்க எப்படியாச்சும் வெளியே வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு காங்கா கிட்ட வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜியா வந்து ஒரு இருட்டு ரூம்ல நின்னுட்டு இருக்கா. அவ கையில கெட்டியிருந்த அந்த கயிறு வந்து ஒரு மாதிரி சிகப்பு கலர்ல தெரியுது. ஏன்னா ஏற்கனவே கெட்டியிருந்த அந்த வெள்ளை கயிறு வந்து அந்து போச்சு. ஆனா இந்த ஹாலுசினேஷன் இப்ப இருக்கிற அடுத்த ஹாலுசினேஷன்ல அவ கையில ஒரு சிகப்பு கலர்ல கயிறு வந்து கெட்டி அது இன்னொரு பக்கம் எங்கேயோ போற மாதிரி இருக்கு. ஜியாவோட காலுக்கு கீழ ஃபுல்லா ரத்த ஆறா பெய்க்கிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த கயிறு போற போக்க பார்த்து அப்படியே நேர்ல நடந்து வந்துட்டு இருந்தா, திடீர்னு ஒரு பொணம், அதாவது ஒரு டெட் பாடி வந்து அப்படியே தூக்குல தொங்க போட்ட மாதிரி ரத்த கலரியா வந்து தொங்குது. அதே மாதிரி அடுக்கடுக்கடுக்கா அடுத்தடுத்து தொங்குது. இவ பார்த்து பயந்து போறா. இவ திடீர்னு ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஸ்டார்ட்டிங் சீன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு பொண்ணு வந்துட்டு எல்லாருமே செத்து போணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் மேக் பண்ணியிருந்தால. இப்ப அந்த பொண்ணு வந்து இவ கண்ணுக்கு தெரியுறா ரத்த கலரியா. அப்படியே அவ ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஜியாவோட மூக்கு வாய் எல்லாமே ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு அந்த ஹாலுசினேஷனுக்குள்ள. இப்ப திடீர்னு பார்த்தா நம்மளோட காங்கா வந்து உள்ள வந்துட்டாங்களே இப்ப இவளை காப்பாத்த, அந்த ஆயுதத்தோட ஒரு அம்பு அப்படியே பாய்ச்சி அந்த சிகப்பு கயிறை வந்து அப்படியே துண்டா கட் பண்ணிடுறாங்க. இப்போ காங்காவுமே வந்துட்டு ஜியா கூட தான் நிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே அந்த கடைசி டோர வந்து நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து அப்படியே அவங்கள வெட்டுறதுக்காக வருது. ஆனா, நம்ம காகா வந்து அவள அப்படியே கீறி விட்டுட்டு, நம்ம ஜியாவ தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கதவ தாண்டி வெளியில வந்துடுறாங்க ஒரு வழியா. இப்ப ஜியா வந்து கண்ண முழிக்கிறா. "ஒண்ணும் இல்ல. நம்ம வழியா வந்துட்டோம். நீ பயப்படாத. அவ்வளவுதான். நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள தட்டி குடுத்துட்டு இருக்கா. இப்ப அங்க படிப்ஸ் வந்து சந்தோஷமா அங்கருந்து ஓடி வராங்க. காங்காவோட ஹஸ்பண்டுக்குமே சந்தோஷம் தான். "ஜியாவ இப்ப உள்ள கூட்டிட்டு போ. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் இத சொல்லி தான் ஆகணும். இந்த பிரச்சனை வந்து இன்னும் ஃபுல்லாவே முடியல. இப்போதைக்கு டெம்பரரியா தான் நான் வந்து இந்த ரெட்ட கலர்ல இருந்த அந்த கயிற வந்து கட் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. காகாவோட கையிலலாம் வந்துட்டு பலமா அடிபட்டிருக்கு. அத பார்த்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து, "எவ்ளோ அடிபட்டிருக்கு? முதல்ல இத ஃபர்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்படியே நீ வந்து உன்னோட பவர அதிகமா யூஸ் பண்ண நம்ம இந்த வீட்ட விட்டு வெளியிலயே போக முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. காகா வந்து, "அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் குழந்தைங்கள பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய ஜியாவையும் படிப்ஸையும் பாருன்னு சொல்லிட்டு, அவளோட கையில வந்து அந்த வெள்ள கலர் பாம்ப வந்து அப்படியே விட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஜியாவோட ஆன்டி இருக்காங்கல்ல டாக்டர். ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஜெனி வந்து போறத பார்த்துட்டு, "நீ இன்னும் வீட்டுக்கு போலையாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெனி வந்து, "ஒண்ணும் இல்ல. நான் ஜியான பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றா. அவன ஐசியூ வார்ட்ல இருந்து நார்மல் வார்ட்ல நாங்க ஆல்ரெடி மாத்திட்டோம். நீ அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜியான பார்க்கறதுக்காக ஜெனி வந்து போறா. ஜியான் கிட்ட நடந்த விஷயத்த வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தால, அந்த வீடியோ வந்து குடுத்து காட்டிட்டு இருக்கா. ஜியா வந்து, "நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு உன் கூட வந்துட்டு இருக்க பிடிக்காம தான் அவ போயிட்டா. நான் மட்டும் தான் இப்ப பக்கத்துல இருக்கேன் உனக்காக" அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த நேரத்த வந்து அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜியானும் அந்த வீடியோல அவன் நடந்துகிட்டு இருந்த அந்த ஆக்ரோஷமான செயல பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு.
இங்க நம்ம படிப்ஸ் வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருந்தான்ல. ஆக்சுவலா ஜியா வந்துட்டு வெளியில வர்றதுக்காக காப்பாத்தணுங்கிறதுக்காக எழுதிட்டு இருந்தான். ஆனா அவன் அந்த ஆப்ல வந்து அது சொல்லியிருக்கவே மாட்டான். அந்த ஆலிசினேஷன்ல தான் வந்துட்டு சொன்ன மாதிரியே அந்த கேரக்டர் பேசும். ஸோ இவன் ரியல் லைஃப்ல வந்து இன்னுமே அதை யூஸ் பண்ணல. ஆனா அவன் பேப்பர்ல எழுதியிருக்கிறத அந்த காங்காவோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, நீயுமே வந்து விஷ் மேக் பண்ணி இதில் சொல்லலான்னு வேற இருந்தியா? உனக்கு வேற அறிவே இல்லையா? ஏற்கனவே உன் அக்கா படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா? நீ வேற எக்ஸ்ட்ரா கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காத. உன் காலில் விழுந்து கேட்குறேன், இன்னுமே வந்து அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே படிப்ஸ் வந்துட்டு இவன் வேற வந்துட்டு நம்மள மருமக, அதாவது மாப்பிள மாப்பிள வேற கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இங்க வந்து ஜியா கிட்ட காங்கா வந்து பேசுறா, இந்த மாதிரி நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து மாத்து, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எரிச்சிடணும், போட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி என்ன ரொம்ப மன்னிச்சிரு, உன்னோட அப்பா அம்மானால நீ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்ப இவ்வளவு வருஷமா அவங்களோட நினைவுகளால, ஆனா அதை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இப்போ அவங்களை கொஞ்ச நேரமாச்சும் பார்த்தேனேங்கிற சந்தோஷம் தான் எனக்கு இருக்கு. எப்படினாலும் கூடிய சீக்கிரம் இந்த கெட்ட கனவு எல்லாமே நான் மறக்க ட்ரை பண்ணணும். உங்க கையில வேற ரொம்ப வடிபட்டிருக்கு என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரதுன்னா மேயங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் ட்ரை பண்ணணும். மேயங் தான் வேற ஒன்றும் இல்லை, குரூயலான விஷயத்த வந்துட்டு ஒரே அடியா ஒழிச்சு கட்டுறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமா உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொண்ணை பார்த்தல ஜியா உன்னோட ஹால் ஸ்டேஷன்ல, அந்த பொண்ணு தான் இது எல்லாத்துக்குமே வந்து மெயினான ஒரு ரீசன். ஸோ அந்த பொண்ணை வந்து நம்ம இங்க கொண்டு வரணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நீ தான் அந்த போனை கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது படிச்சு சொல்றான், ஏன் இதை அவ தான் பண்ணணுமா, நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இல்ல இது ஜியாவால மட்டும் தான் பண்ண முடியும், ஏன்னா ஜியாவோட கையில தான் வந்து அந்த கயிறு இதுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருந்துச்சு, ஸோ அவளால மட்டும் தான் முடியும். ஸோ ஜியா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி போல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. படிப்ஸ் மேல வந்துட்டு காலை போட்டு தூங்கிட்டு இருக்கான் அவன் காங்காவோட ஹஸ்பண்ட். இன்னொரு பக்கம் ஜியாவோட ஃபேஸ் மேல ஒரு மாதிரி ரத்த துளியா வந்து வந்து விழுகுது. கண்ணை முழிச்சு பாக்குறா, அப்படியே அவ ஃபேஸ் உடம்பு எல்லாமே அப்படியே மலை மாதிரி வந்து ரத்தம் விழுகுது. பயந்து அப்படியே எந்திரிச்சு போறா. அந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, அந்த பொண்ணு யாரு, எப்படி வந்து இவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வர போறாங்களா இல்லையா, எல்லாமே நம்ம அப்கமிங் எபிசோட்ல பார்க்கலாம். until then this is LG voice over. Tata, bye bye.